எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் பயந்துக்கிட்டாரு. விஜய் மக்களை அவருடைய தொண்டர்களை சந்திக்க பயந்துக்கிட்டாரு அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். திமுகவில் மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் ஐயா அவங்க பேசியிருந்தாங்க. விஜய் அவருடைய தொண்டர்களை பார்த்து பயப்படுறாரு, நேரில் பார்க்குறதுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி துரைமுருகன் ஐயா சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஐயா துரைமுருகன் ஐயா அவர்களே, விஜய் அவர்களுக்கு பயம்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரூரில் கிட்டத்தட்ட போன செப்டம்பர் 27 இந்த சம்பவம் நடக்குது. 27 இன்றைக்கி என்ன தேதியாச்சு? இன்றைக்கி கிட்டத்தட்ட 21 ஆயிடுச்சு. இன்றைக்கி இன்னும் ஒரு 6 நாள், இன்னும் 5 நாள் 6 நாள் போச்சுன்னா 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதம் ஆகிட்டு கூட தளபதி விஜய் அவர்களுக்கு உங்களுடைய திமுக அரசு கரூரில் அந்த மக்களை போய் இறந்த குடும்பத்தை ஏன் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கல? சொல்லுங்கள், இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? திமுக தொண்டர்களாக இருக்கட்டும், திமுக நிர்வாகிகள் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? என்ன காரணத்தினால விஜய் அவர்களை பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க விட மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் விஜய்க்கு தான் பயன்னு சொல்கிறீங்களே, சரி உங்களுக்கு பயம் இல்லை, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அவர் அனுமதி தானே கேட்குறாரு, போய் பார்க்குறதுக்கு அனுமதி கேட்குறாருல. அப்போ அந்த 41 குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. அப்போ நல்லா பாருங்கள் மக்களே, யாரை கண்டு பயப்படுறான்னு பாருங்கள். இந்த திமுக ஆட்சியும் அதிகாரமும் தன்னுடைய கையில் இருக்கிறதுக்காக யார் எல்லாமே உண்மையை பேசுகிறாங்களோ, நேர்மையாக பேசுகிறாங்களோ அவங்க மேலே எல்லாமே அடக்குமுறையை இவங்க ஆள்றாங்க, அடக்குமுறையை கையாளுறாங்க. ஏதோ ஒரு புதுசாக ஒரு வழக்கை போட்டு செய்யாத தப்புக்கு தப்பு செஞ்ச மாதிரி ஒரு வழக்கு பதிவு பண்ணி உள்ள ஜெயிலில் போடுறாங்க. இந்த கொடுமைகள் எல்லாமே இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். இன்னும் ஒரு 6 மாதம் தாங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். இன்னும் ஒரு 6 மாதம் தான். 2026 நடக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், மக்களின் விரோத ஆட்சியான, மக்களுக்கு நல்லது செய்யாத ஆட்சியான, மக்களுக்கு கெட்டது மட்டுமே செய்யக்கூடிய ஆட்சியான, மக்களுக்கு திராவிட மாடல்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை அறிவிச்சுட்டு அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றாத இந்த திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக தமிழக மக்கள் வலிமேல் விழி வைத்து காத்துட்டு இருக்கிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதை நான் சொல்லலை, தமிழக மக்கள் நிறைய யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸை நான் படிச்சிருக்கேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால், திமுக தொண்டர்கள் சந்தேகமாக இருந்தால் நீங்கள் அதை போய் பாருங்கள்.